ஐயா அண்ணா பாலாஜி பேசுகிறேண்ணா. கைலாசத்தில் பிறந்த ஒரே கொடியில் 3 பேர் பிறந்தோம். விஷ்ணு, பிரம்மா, சிவன். சிவன் எங்கள் அண்ணன் தான் மூத்தவன், எங்கள் அண்ணன். 2வது பாலாஜி, இதான் பேர் வச்சார் எங்கள் அண்ணன் பாலாஜி. 3வது பிரம்மா. பிரம்மா முக்கால் சத்தியம். தாய் நம்மளுடைய தாய் தகப்பன் சிவன் ராஜா, சிவகாமி அம்மா. தலைப்புள்ள பிறந்தனால சிவன் சிவன்னு என் தாய் தகப்பன் பேரை வச்சுட்டாங்க. முக்கால் சத்தியம். தாயே, அண்ணி, அண்ணன் நீதி அரசராக உட்காந்துட்டார். ரொம்ப சந்தோஷம், மனசு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படாத கஷ்டம்லாம் நீதி அரசர் கஷ்டப்பட்டார். முக்கால் சத்தியம். பிள்ளைகளை கலங்க விடாத அண்ணா, கலங்க விடாத. உன் விளையாட்டு விளையாடு. எல்லா நீதிமன்றத்தில் கணக்கு ஏற்றிக்கிட்டே இருக்க. கணக்கை முடித்ததும் பிள்ளைகளுக்கு சந்தோஷமான பிரார்த்தனைகளை கொடு. பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக ஆசீர்வாதத்தை கொடு. சந்தோஷம். இளையவனுக்கு பாக்கியங்களை கொடு. நீதி அரசர் தான் கொடுக்க முடியும். நீதி அரசர் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். தப்பு செஞ்சிருந்தால் பிள்ளைகளே தப்பு செஞ்சிருந்தால் தண்டனை தான். மாநிலத்தில் எல்லா பிறவிகளுமே கேட்டுக்கோ, உயிர் பலி சாப்பிட்டால் தண்டனை தான் கொடுப்பார் நீதி அரசர். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. நீதி அரசர் போட்ட கணக்கு தப்பாது. புரிஞ்சு நட. அரசியல்வாதி கீழிருந்து மேலே வர எல்லாருமே புரிஞ்சிக்கோ. பாலாஜி பேசுகிறேன். பாலாஜி கைலாசத்தில் பிறந்த முதல் பேர் பாலாஜி. இதுதான் அண்ணன் ஈஸ்வரன் பிறந்த முதல் பேர். தாய் தாப்ப பேர் அவங்களாம் வச்ச பேர். அதான் சிவன், ஈஸ்வரன், பரமசிவன். முக்கால் சத்தியம். 3வது பிறந்தவனுக்கு பிரம்மா. அது எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் தான் பேர் வச்சார். எங்கள் அண்ணன் தான் வச்சான். 2வது பாலாஜி பேர் என் தாய் வச்சது பேர். பார்வதி அம்மா வச்ச பேர். எங்கள் அம்மா பார்வதி அம்மா, தாய் ஈசன், பரமசிவன் 2 பேர் மனம் முடித்த பிறகுதான் நாங்களே பிறந்தோம். திருமணம் முடித்த சிவனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த பிறகுதான் நாங்கள் 2 பேருமே பிறந்தோம். பாலாஜி, பிரம்மா. இதை வச்சு பிரித்து எல்லாம் நாசம் பண்ணிட்டான். பூமியிலேருந்து எல்லா இடங்களுமே நாசம் பண்ணிட்டான். விவசாயத்தை பாழாக்கி வச்சுட்டான். முக்கால் சத்தியம்.